திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்தமே சுடரே திரைவரா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறையுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தவை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்தருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி போற்றி. சிறுகுறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 43வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்கின்ற இறைவனின் திருவடித்தாமரைகளையும் அருக்குருநாதர் திருவடித்தாமரைகளையும் அடிநாயேனே இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். அடியேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயேனை கருவியாக கொண்டு இதற்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு தொடர்ந்து 2-3 நாட்களாகவே அஞ்செழுத்து என்பது சிவாய நம என்ற மந்திரம். அப்படிப்பட்ட மந்திரம் சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது அருளை குறிக்கும், யா என்பது உயிர்களை குறிக்கும், நா என்பது துரோதன ஆற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். ஆக 5 பொருள்களும் என்றும் அழியா பொருளாக இருப்பதால் அஞ்செழுத்து ஒரு காலமும் அழிவதில்லை, ஆதி மந்திரமாகவே இருக்கின்றது. அஞ்செழுத்தின் அடையாளங்கள் தான் அழிகின்றது என்பதை நாம் சிந்தித்தோம். அவ்வாறு சிந்தித்த நிலையில் நகரத்தை முன்வைத்து ஓதினால் அருள் நாடாது, சிகரத்தை முன்வைத்து ஓதினால் அருள் நாடும் என்ற ஞான செய்தியை கொடுத்த மணவாசகம் கடந்தார். நமக்கு இறைவன் குருநாதராக வந்து சிவதீக்கை செய்யும் நிலையில் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மந்திரத்தை நாம் முறைப்படி உச்சரித்து வந்தால் நமக்கு சிவானந்தம் கிடைக்கும். உயிர் ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கும் என்ற அந்த ஞான செய்திகளை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்திருந்தார். இன்னைக்கு 5 எழுத்து ஓதும் முறை ஏற்கனவே சிந்திச்சிட்டோம். நகரத்தை முன்வைத்து ஓதினால் அருள் நாடாது, சிகரத்தை முன்வைத்து ஓத வேண்டும், அதற்கு முதல்ல சமயம் என்ற தீக்கை பெற வேண்டும், அதற்கு குருநாதர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவார். அதை சரியாக சொல்லி வர ஓராண்டில் நமக்கு சிவாய நம என்ற மந்திரம் கிடைக்கும் என்பதை நாம் சிந்தனை செஞ்சுருக்கோம். இன்றைக்கும் ஒத்து போகிற அதே செய்தி தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, அங்கே அருள் நமச்சிவாய மந்திரம் சொன்னால் அருள் கிடைக்காது, திருவருள் நாடாது, சிகரத்தை முன்வைத்து ஓதினால் அருள் நாடும் என்று சொல்லிய மணவாசகம் கடந்தார். இங்கே நகரத்தை முன்வைத்து ஓதினால் 3 மலங்களையும் களைய முடியாது, சிகரத்தை முன்வைத்து ஓதினால் 3 மலங்களையும் கலைந்து விடலாம், கலைந்து பேரின்பத்தில் வாழலாம் என்ற செய்தியை இன்று அருள் செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய
திரு ஞானசம்பந்த பெருந்தகை 3ஆம் திருமுறையில் பஞ்சாக்கர திருப்பதிகம் அப்படிங்கிற பதிகத்தில் 7வது பாடலாம் அழகாக இதனை அப்படியே சொல்லியிருப்பாங்க. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன 5 எழுத்துமே. எவ்வளவு அழகாக ஒரு தத்துவத்தை திருமுறைக்குள் வைத்து, எல்லாமே திருமுறையே தத்துவம் தாங்க, அது இறைவன் பொருள் உணர்த்த நாம் பாடினால் அதை துய்த்தோம் என்றால் இதிலேயே எல்லா தத்துவமும் இருக்குது. ஆக பெருமான் 5 எழுத்து என்ற சிவாய நம மந்திரத்தை நாம் சொல்லினோம் என்றால் பிறப்பை அறுத்து நமக்கு வீட்டினை கொடுக்கும். பிறப்பை அறுத்து வீடு மெச்சினர். அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா பீடை கெடுப்பன. பீடு என்றால் பெருமை என்று பொருள், பீடை என்றால் மலம் என்று பொருள். அப்போ ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் ஆகிய 3 மலங்களையும் கெடுக்கக்கூடிய ஆற்றல் 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய சிவாய நம மந்திரம் என்பதை நமக்கு திரு ஞானசம்பந்த பெருந்தகை அழகுற எடுத்து இயம்பியிருக்கிறார். நீங்க நமச்சிவாய மந்திரமாக இருந்தால் நம் அருளாளர்கள் அப்படியே நமச்சிவாய பாடிடுவாங்க. 5 எழுத்து என்று சொல்லிவிட்டாலே அது சிவாய நம என்ற மந்திரத்தை குறிக்கும். எந்த இடத்துலலாம் நம்மளுடைய அருளாளர்கள் 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்து என்று சொல்லுகின்றார்களோ அந்த இடம் சிவாய நம என்ற மந்திரத்தை குறிக்கும். நமக்கு மணிவாசக பெருந்தகை சிவாய நம என பெற்றேன் என்று வெளிப்படையாக 5 எழுத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல நம்மளுடைய நாவுக்கரசு பெருந்தகையும் நம்மளுடைய வாழ்க்கையில் 5 பூதங்களுக்கு ஆட்பட்டு துன்பப்படுகின்ற நிலையில் நாம் சிவாய நம மந்திரத்தை தான் சொல்ல வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி அருளிய ஒரு பதிவும் இருக்குது. அல்லலாகி 5 பூதம் ஆட்டிடினும் வல்லவாறு, அந்த மந்திரத்தை எப்படி சொல்லுகின்றோம், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொல்லினால் அதற்கு பலன் கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அல்லலாகி 5 பூதம் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினை பகை வீடுமே என்று சொல்லியிருக்கிறாங்க. 5 எழுத்தை நாம் வல்லவாறு. என்ன வல்லவாறு? இப்போ நான் சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நானும் தான் ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை சிவாய நம மந்திரம் சொல்கிறேன், ஒன்றும் ஆக மாட்டாங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் விரும்பி அதை சொல்லவில்லை, உண்மை பொருளை உணர்ந்து சொல்லவில்லை. ஏதோ சொல்ல சொன்னாங்க, நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறீர்களே ஒழிய 5 எழுத்தை சொன்னால் நம் துன்பம் விலகும் என்ற நம்பிக்கையோடு அந்த எழுத்தை சொல்லும் போதே உயிர் உருகி நிற்கணுங்க. அத்தனை அன்பு. ஏன் அது வெறும் எழுத்து அல்லவே, சிவத்தை அல்லவா முன்னிறுத்தி சொல்லுகின்றது, சிவபெருமானுடைய திருப்பெயரை அல்லவா அது சொல்லுகின்றது. சாதாரண உலகியல் வாழ்க்கையில் தனக்கு பிடித்தமானவரின் திருப்பெயரை சொல்லும் பொழுது எத்தனை இன்பம் இந்த உடலுக்குள் ஏற்படுகின்றது. ஒரு சாதாரண மாயை உடலை தாங்கிய ஒரு உயிரின் பெயரை, அந்த உடலுக்கான பெயரை சொல்லும் பொழுதே உங்களுக்கு பிடித்திருக்கிறதல்லவா, அதனால் ஒரு இன்பம் தோன்றுகின்றது. ஆக இறைவனை பிடித்திருக்க வேண்டும், இறைவன் திருவடிக்கு மட்டுமே அன்பு செலுத்தி இருக்க வேண்டும். அந்த நிலையில் 5 எழுத்தை சொல்லுவது வல்லவாறு சொல்லுதல் என்று பெயர். நீங்கள் எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் உடனே இறைவனை பின்னிறுத்தி விட்டு நாம முன்னின்று அதை செய்யணும் இதை செய்யணும் முடிவெடுத்தால் அங்கே 5 எழுத்து பயன்பெறாதுங்க. எத்தனை நிலை வந்தாலும், எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் சரி, சின்னதாக ஒரு செயலாக இருந்தாலும் சரி, பெருமானே திருச்சிற்றம்பலம் சிவாய நம அப்படின்னு சொல்லி பாருங்க, பெருமானை முன்னிறுத்துங்க, அதை அழகாக செய்து நமக்கு கொடுப்பார். உண்மைதாங்க. நுகர்ந்து சொல்வது இது, அனுபவித்து துய்த்து சொல்வது இது, நம்ம வாழ்க்கையில் பயன்பெற்றதை சொல்கிறதுங்க இது.
பெருமானை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன்னிறுத்த வேண்டும் என்று தெரிந்து மட்டும் வைத்துக் கொள்வது நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அனுபவத்துக்கு கொண்டுட்டு வந்தோமானா அது அவரவர் வாழ்க்கையில் தான் தெரியுங்க. எல்லாருக்கும் சொல்லுவோம் இறைவனை முன்னிறுத்த வேண்டும், ஆமாப்பா இறைவனை முன்னிறுத்தினா எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு அனுபவம் வரும்போது நாமளவே முடிவெடுத்துட்டு சிக்கலை போய் மாட்டிட்டு நிற்போங்க. நாம் முடிவு எடுப்பது சரியாக வாராது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் பெருமானே திருச்சிற்றம்பலம் இதை செய்யுங்க சாமி அப்படின்னு எந்த நிலையிலும் அவனிடத்து ஒப்படைத்தால் விரைவாக முடிக்க வேண்டுமென்றால் விரைவாக முடித்து அருள் செய்வான். இல்லை காலதாமதம் செஞ்சு செய்யணும்னாலும் அப்படியே செய்வான், நம்மளுடைய நன்மைக்கு ஏற்றாற்போல். இப்போ பெரிய சிக்கல் உடனடியாக தீர்வு வேணும், உடனே செஞ்சு கொடுத்துருவான். இது ஒன்றும் அப்படி பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அதற்கு காலம் அந்த தகுதிக்கு ஏற்றவாறு கால அளவிற்கு ஏற்றவாறு நமக்கு இறைவன் அருள் செய்வான். ஆக அவனிடத்து ஒப்படைத்தால் அவன் நமக்கு சரியாகத்தான் செய்வான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு 2 குழந்தை இருந்தது. ஒரு குழந்தை தன் இச்சை போல் முடிவெடுத்து கொண்டு திரிகின்றது. ஒரு குழந்தை பெற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ எந்த செயலை செய்தாலும் பெற்றவர்களை கேட்டு கேட்டு செய்கின்றது. அப்போ பெற்றவர்கள் என்ன செய்வாங்க, அவன்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, அவன் கேட்கலாம், அவனே முடிவெடுத்து அவனே சிக்கலில் போய் மாட்டிக்கிறான். அப்போ பெற்றவர்கள் என்ன செய்கிறான்னா, அவனா பட்டு தீரட்டும், அவன் என்னைக்கு துன்பனும் வந்து நிற்கிறானோ அன்னைக்கு நம்ம பார்த்துக்கோம் அப்படின்னு இருப்பாங்க. உலகில் இல்லைங்க, சாதாரண உலகில் வாழ்க்கையில். ஆனால் தன்னையே நம்பி நாம் முடிவு எடுத்தால் அந்த குழந்தைக்கு அதுதான் செய்யும், நம்மளுடைய முடிவு தான் அந்த பிள்ளையோட முடிவு அப்படின்னு இருக்கிற அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா, அந்த பிள்ளைக்கு பார்த்து 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 நல்லனவற்றை செய்வாங்க. அந்த குழந்தைக்கு இது செஞ்சால் நல்லது அப்படின்னா மிகவும் நல்லதை தான் நமக்கு செய்வாங்க. அப்படி போலங்க, இது ஒரு உதாரணத்துக்கு தான், அந்த செய்தியை நாம் எளிமையாக வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உதாரணம் சொல்லப்படுகின்றது. ஆக இறைவனை முன்னிறுத்தினால் அறிந்து மட்டும் வைத்துக் கொள்வது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒருத்தர் மூலமாக நமக்கு துன்பமோ இடையூறோ வருகின்ற நிலையில் தானே எல்லா முடிவும் எடுத்துட்டு எல்லாம் சிவன் செயல்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுல பயன் இல்லைங்க. அவனை முன்னிறுத்தி அமைதியாக நிற்கணும். அவன் நமக்கு மிகச்சரியாக நல்லதை மட்டும்தான் செய்கின்றான். ஆக அந்த ஆணவ மலத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை உடைய மந்திரம் அஞ்செழுத்து என்ற மந்திரமே. அதை கெடுத்துட்டு என்ன செய்யும், பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன. மாடுனா செல்வங்க, அருமையான செல்வம். செல்வம்னா நாம் அந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வமோ அழியா செல்வம் இருக்கின்றதே திருவடி செல்வம், அந்த செல்வங்க. 2 செல்வத்தையுமே நமக்கு சாமி தான் கொடுக்குறாரு. அதனால தான் மாணிக்க வாசக பெருந்தகை அழகாக சொல்லுவார், கொம்மை வரிமுலை கொம்பனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருவணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கு கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லா செல்வத்தையும் கொடுப்பது இறைவன் தான். அப்படிப்பட்ட செல்வங்களை கொடுக்கும் இந்த அஞ்செழுத்து கொடுத்து என்ன செய்யும், மண்ணு மானடம் பெருமான் அந்த ஆடலை நாம் துய்க்கும் வண்ணம் துய்த்து மகிழ்ந்து அந்த பேரானந்தத்தில் இருக்கும் வண்ணம் செய்வது இந்த அஞ்செழுத்து தான் என்பதை அழகாக திருஞான சம்பந்த பெருந்தகை நமக்கு சொல்லி அருளியிருப்பார். ஆக இன்றைய சிந்தனை ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி மலம் என்று சொல்லக்கூடிய திரோதான ஆற்றலை முன்வைத்து சொல்லினால் 3 மலங்களையும் களைய முடியாது. அதனால பெருமானை முன்னிறுத்தக்கூடிய சிவாய நம என்ற திரு 5 எழுத்தை நாம் முறைப்படி கணித்தால் ஆன்மா எதை நுகர வேண்டுமோ, ஏன் இங்க இருக்கும்போது ஐம்பொறி இன்பத்திற்காகத்தான் எல்லாத்தையும் நுகர்ந்துகிட்டு இருக்கோம். உயிருக்கான நுகர்ச்சியை நாடுவதே இல்லை. பெருமான் உணர்த்த தவம் இருக்க அந்த ஆன்மா நுகர்வதற்கு உரிய பேரானந்தம் என்ற அந்த ஆனந்தத்தில் உயிர் திளைத்து வாழ வழி செய்வது அஞ்செழுத்து மந்திரம் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க மணவாசகம் கடந்தார். ஆதிமலம் 2
ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக மாறி விதிப்படி ஓதும் 5 எழுத்துமே மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். மாறி விதிப்படி ஓதும் 5 எழுத்துமே மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். போதும் சிவபோதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். சிவபோதம் சிவபோகத்தை அனுபவித்து வாழலாம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திரோதான ஆற்றலை நகரத்தை நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வந்தால் அது ஆணவமலம் என்ற மகரத்தையும் ஆக இது ரெண்டையும் முன்பாக வைத்து ஒரு உயிர் மந்திரத்தை கணித்து வந்தால் 3 மலங்களையும் களைய முடியாது. அப்ப நமச்சிவாய மந்திரம் ஏன் சொல்லணும்? சிவாய நமம் மந்திரம் பெறுவதற்குரிய தகுதியை அந்த மந்திரம் கொடுக்கும். அதனால ஆதிசக்தி என்று சொல்லப்படக்கூடிய திரோதான ஆற்றலை குறிக்கக்கூடிய நகரத்தையும் ஆணவ மலத்தை குறிக்கக்கூடிய மகரத்தையும் முன்பாக வைத்து கணித்து வந்தால் 3 மலங்களையும் களைய முடியாது. 3 மலங்களையும் களைவதற்கு உரிய மந்திரத்தை கொடுப்பதற்கு அது உரியதாக இருக்கும். இப்படி கணித்தோம்னா நம்மளுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு இது துணையாகாது. அதனால என்ன செய்யணும்? மாறி விதிப்படினாரு. இந்த விதிப்படினா என்ன? நீங்க நமச்சிவாய மந்திரத்தை முறைப்படி சொல்லி வந்தால் இறைவன் மீண்டும் குருநாதனாக வந்து உங்களுக்கு விதிப்படி 5 எழுத்தினை ஓதுவான். அவர் காட்டிய அந்த 5 எழுத்தினை அவர் காட்டிய அந்த நெறியை பின்பற்றி 5 எழுத்தினை முறைப்படி ஓதி வந்தால் போதும் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். அவ்வாறு சிகரம் முதலாக மாற்றி முறைப்படி கணிப்பாயாக. மாற்றினா நாமளே குருநாதர் இப்ப நமச்சிவாய மந்திரத்தை கொடுக்குறாரு, அதை விட்டு போட்டு சிவாய நம மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு இல்லைங்க. குருநாதர் என்ன கொடுக்குறாரோ அந்த மந்திரத்தை தான் கணிக்கணும். ஆனால் அதை விருப்போடு நீங்க கணித்து வந்தீர்கள் என்றால், சொல்லி வந்தீர்கள் என்றால் 5 எழுத்தாகிய மந்திரம் நமக்கு விரைவாக கிடைக்கும். அப்ப முறைப்படி கணித்தினா கனி என்றே சொல்லுகின்றார். கணித்து வந்தால் ஆன்மா நுகர்வதற்கு உரிய பேரானந்தத்தில் திளைத்து வாழும். அது வாழ்வதற்கு வழி செய்யும் என்பதை அழகாக இன்றைய சிந்தனை அமைய பெற்று இருக்கின்றது. ஆக 5 எழுத்தை மாற்றி எப்படி ஓதும் முறை இதுதான். ஆதி மலம் 2 முன்னாடி வைக்காம ஆதியா ஓதினால் எதை ஆதியா ஓதணும்? சிவாய நம அண்ணலை குறிக்கின்ற அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5 முதலில் வைத்து ஓதினால் மும்மலம் அழியும். சேதியா அப்படின்னா களையாதுன்னு அர்த்தம். சேதியும்னா களையும். கலைந்து ஆன்மா நுகர்வதற்கு அரிய பேரானந்தத்தை நுகர்ந்து இன்பத்தில் துய்த்து கொண்டிருக்கும் என்பதை இன்று மனவாசகம் கடந்தார் நமக்கு அருமையாக அருளி செஞ்சிருக்கிறாங்க. நாளைய சிந்தனையில் 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய சிவாய நம மந்திரத்தின் உயர்வு என்ன என்பதை மிகவும் சிறப்பாக சொல்லி அருள் செஞ்சிருக்கிறாங்க. இறைவனுடைய திருவருள் கருணையினால் நாளை நாம் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.